ஹே காய்ஸ், ராம் சுரேஷ்னு 2 பேரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்க. ஒரே நேரத்துல வேலைக்கு சேர்ந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி சம்பளம். ராம் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர். ஆபீஸ்ல குடுக்கற வேலைய கச்சிதமா நேரத்தோட செஞ்சு முடிச்சிருவாரு. 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தன்னோட வேலையில மட்டும்தான் அவரோட கவனம் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா டிவி, சினிமா, ஃப்ரெண்ட்ஸ்னு அவரோட உலகம் மாறிடும். ஆனா சுரேஷ் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அவரும் தன்னோட வேலைய சரியாதான் செஞ்சாரு. ஆனா வேலை முடிஞ்சதும் அவரு தான் மேல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ற கோர்ஸ்ல சேர்ந்தாரு. புதுசா வந்த டெக்னாலஜிய பத்தி ஆன்லைன்ல கத்துக்கிட்டாரு. பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சில புக்ஸ் வாங்கி படிச்சாரு. ராம் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவாரு. என்னடா இப்ப இருக்க வேலையே கஷ்டமா இருக்கு, இதுல எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா லோட வேற ஏத்திக்கிற அப்படின்னு கேட்பாரு. சுரேஷ் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ஒரு 5 வருஷம் கழிச்சு ராம் அப்பவும் அதே கம்பெனில அதே மாதிரியான வேலையில தான் இருந்தாரு. கொஞ்சமா சேலரி ஏறி இருந்துச்சு. ஆனா சுரேஷ் அதே கம்பெனில ஒரு பெரிய டீமோட மேனேஜர் ஆயிட்டாரு. அவரோட சம்பளம் ராமோட சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமா இருந்துச்சு. ராமுக்கு பொறாமையா இருந்துச்சு. சுரேஷுக்கு லக்கு, அதிர்ஷ்டம், அவன் எப்படியோ மேல போயிட்டான்னு நினைச்சாரு. ஆனா உண்மை அது இல்ல. இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான உண்மையை புரிய வைக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வசதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு நினைச்சா இந்த ஒரு பாடத்தை நல்லா கத்துக்கோங்க. உங்க மேல நீங்க அதிகம் உழைக்க கத்துக்கங்க. ஏன்னா நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேல நம்ம வருமானம் பெருசா போகாது. சில சமயம் அதிர்ஷ்டத்துல வருமானம் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை வளர்த்துக்கலன்னா அது திரும்ப நீங்க இருந்த இடத்துக்கே வந்துரும். வாழ்க்கைக்குன்னு சில விசித்திரமான வழிகள் இருக்கு. யாராவது உங்க கையில 1 கோடி ரூபாய் கொடுத்தா சீக்கிரமா ஒரு கோடீஸ்வரர் ஆகுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. அப்பதான் அந்த பணத்தை நீங்க வச்சுக்க முடியும். இல்லனா சத்தியமா சொல்றேன், அது காணாம போயிடும். யாரோ ஒருத்தர் ஒரு முறை சொன்னாரு, உலகத்துல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்தா கொஞ்ச நாள்ல அந்த பணம் எல்லாம் திரும்ப அதே பழைய ஆளுங்க கிட்டே போயிடும்னு. வெற்றிங்கிறது நீங்க துரத்தி பிடிக்கிற விஷயம் இல்ல, அது உங்களை தேடி வர வைக்கிற விஷயம். அதனால அது பின்னால ஓடுறதுக்கு பதிலா உங்க மேல நீங்க வேலை செய்யுங்க. தனிப்பட்ட வளர்ச்சி. ஏன்னா உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறதுல இல்ல, சந்தோஷம் நீங்க என்னவா ஆகுறீங்க அப்படிங்கறதுலதான் இருக்கு. இப்ப நீங்க ஆர்வமா மாற தயாரா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை, உங்க குணம், உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஆரம்பிக்க 3 வழிகளை சொல்றேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வழி நம்பர் 1, அறிவை வளர்த்துக்கோங்க. பிகம் அ லேர்னிங் மெஷின். மாயா ஒரு சின்ன ஊர்ல வாழ்ந்த ரொம்ப திறமையான ஒரு டெய்லர். அவட்ட ஒரு மேஜிக் இருந்தது. எந்த துணியை கொடுத்தாலும் அழகா கச்சிதமா தச்சு கொடுத்துருவா. ஆனா ஒரு பிரச்சனை, காலையில 8 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நிறைய நேரம் அதை விட அதிகமாவும் உழைப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சா. ஆனா மாச கடைசியில வீட்டு செலவுக்கு கூட பத்தாத அளவுக்கு தான் வருமானம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான பிளவுசஸ், ஒரே மாதிரியான சுடிதாஸ். அவ வாழ்க்கை அதே இடத்துலயே நின்னுச்சு. அவ மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு கேள்வி, நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன், என் தொழில நான் பெஸ்டா இருக்கேன், ஆனா ஏன் என் வாழ்க்கை மட்டும் முன்னேறவே மாட்டேங்குது? இந்த கேள்விக்கான விடையா ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அவட்ட ஒரு கஸ்டமர் வந்து தன்னோட செல்போன்ல ஒரு புது மாடல் பிளவுஸ டிசைனா காட்டி இந்த மாதிரி தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. மாயாவும் சரின்னு சொன்னா. ஆனா அந்த கஸ்டமர் இதுக்கு ரொம்ப காசு ஆகுமே, என்னால அவ்ளோ தர முடியாதுன்னு சொல்லிட்டு பழைய மாடல்லையே தைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி மாயாவுக்கு தூக்கமே வரல. அப்பதான் ஒன்னு புரிஞ்சுகிட்டா, அவட்ட திறமை இருக்கு ஆனா புதிய ஐடியாஸ் இல்ல. அவ உழைக்கிறா ஆனா கத்துக்கல. அடுத்த நாள்ல இருந்து அவ வாழ்க்கையே மாறுச்சு. அவ தன்னோட கொஞ்சம் சேர்த்து வச்ச பணத்துல பல ஃபேஷன் மேகசின்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சா. ஃப்ரீ டைம்ல இன்டர்நெட்ல புது புது டிசைன்ஸ், கலர்ஸ், காம்பினேஷன்ஸ் பத்தி தேடினா. அவ கஸ்டமர் கிட்ட வெறும் ஆர்டர் மட்டும் எடுக்காம அவங்க கிட்ட பேசினா. அவங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சா. உங்க ஆசை என்ன, உங்களுக்கு எப்படி போட்டுக்கிட்டா அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டா. அவ பக்கத்துல பெரிய டவுனுக்கு போகும்போது பெரிய கடைகள்ல துணிகள் எப்படி டிஸ்பிளே பண்றாங்க, என்ன மாதிரி மாடல்ஸ் வச்சிருக்காங்கன்னு கவனிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள்ல மாயா வெறும் ஒரு டெய்லரா இல்லாம ஒரு சின்ன டிசைனரா மாற ஆரம்பிச்சா. அவ அளவுக்கு தைக்கிறத நிறுத்திட்டு அவ சரின்னு நினைக்கிற 5 புது டிசைன்ஸ்ல பிளவுஸ் தைச்சா. ஒரு மேனிக்வின்ல போட்டு அவ கடைக்கு வெளியே டிஸ்பிளே வச்சா. ஆச்சரியம், அது வரைக்கும் 300 ரூபாய் கொடுக்க யோசிச்சவங்க இப்ப அவ டிசைனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அவ தேடி போன கஸ்டமர்ஸ் இப்ப அவ டிசைனுக்காக அவளை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அவ வருமானமும் 3 மடங்காச்சு. இதுக்காக அவ முன்ன இருந்ததை விட இன்னும் கஷ்டப்பட்டெல்லாம் உழைக்கல. ஆனா அறிவை வளர்த்துக்கிட்டு புதுசா யோசிச்சா. இந்த மாயாவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? அவ வாழ்க்கைய மாத்தினது அவளோட அதிகமான உழைப்பு இல்ல, அவளோட புதிய அறிவு. அவட்ட பணம் இல்லாதது உண்மையான பிரச்சனையா இருக்கல. ஆனா அந்த பணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லித்தர ஐடியா இல்லாததுதான் உண்மையான பிரச்சனையா இருந்தது. இதுதான் நம்ம வாழ்க்கைய மாத்துற 3 வழிகள்ல முதல் வழி. நீங்க உங்க வாழ்க்கைய உண்மையாவே மாத்தணும்னா உங்களுக்கு தேவை ஐடியாஸ், யோசனைகள். ஒரு ஐடியாவால மாத்த முடியாத விஷயம்னு எதுவுமே இல்ல. உங்ககிட்ட 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா உண்மையிலே உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, அந்த 1000 பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்ககிட்ட ஐடியா இல்லாம இருக்கிறது தான். என்கிட்ட பணம் இல்ல, அதான் என் பெரிய பிரச்சனை நீங்க சொல்ல வரலாம். ஆனா நான் உன்னை சொல்றேன், நம்புங்க, பணம் இல்லாதது ஒரு பிரச்சனையே இல்ல. என்ன இவ லூசு மாதிரி பேசுறான்னு நினைக்கிறீங்களா? நிஜமாதான் சொல்றேன். உங்ககிட்ட பணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லித்தர ஒரு ஐடியா இல்லாம இருக்கிறது தான் உங்களோட உண்மையான பிரச்சனை. சோ ஐடியா இல்லாததான் பிரச்சனை, பணம் இல்லாதது இல்ல.
அப்ப அந்த லைஃப் சேஞ்சிங் ஐடியாஸ் எங்க இருந்து கிடைக்கும்? அதுக்கு 3 சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்கு. டெக்னிக் ஏ, படிங்க. பிகம் அ ரீடர். ஐடியாஸ் கிடைக்கணும்னா நீங்க தேடி தேடி கத்துக்கிட்டே இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா படிக்கணும். வெற்றியாளர் ஆகணுமா, வெற்றியை பத்தி படிங்க. சந்தோஷமா இருக்கணுமா, சந்தோஷத்தை பத்தி படிங்க. பணக்காரர் ஆகணுமா, செல்வத்தை பத்தி படிங்க. லக் இருந்தா எல்லாம் நடக்கும்னு சொல்லி எதுவுமே பண்ணாம உட்காராதீங்க. வெற்றிங்கிறது ஒரு லக் இல்ல, அது ஒரு படிப்பு. அத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆக்ஷன் பிளான் நம்பர் 1, ஜர்னல் மெயின்டைன் பண்ணுங்க. கிடைக்கிற நல்ல தகவலை உங்க மனசுல மட்டுமே வச்சுக்காதீங்க. உங்க மூளை ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்ல, அது ஒரு CPU. நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணா அதால தேவைப்படுறப்ப சரியான தகவலை யோசிக்க முடியாம போலாம். சோ நல்ல விஷயத்த ஒரு ஜர்னல்ல எழுதி வச்சுட்டு அடுத்த பெரிய ஐடியாவை யோசிக்க ரெடி ஆகுங்க. அடுத்த நம்பர் 2, திரும்ப திரும்ப படிங்க. எழுதின விஷயத்த அப்பப்ப திரும்ப படிங்க. அப்பதான் அந்த ஐடியா உங்க மனசுல ஆழமா வேரூன்றி உங்க செயல்ல வெளியே வரும். அடுத்த நம்பர் 3, டெய்லி 30 minutes. ராத்திரி முழுக்க உட்காந்து படிக்க வேண்டாம். ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு ஊக்கம் தர மாதிரி பாசிட்டிவான புத்தகத்தை படிங்க. வாரன் பஃபெட், ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பெரிய ஆளுங்களே இன்னைக்கும் படிக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பா படிக்கணும். உண்மையை சொன்னா ஒரு நல்ல புத்தகம் உங்க வாழ்க்கையில 5 வருஷத்தை மிச்சம் பண்ணும். ஏன்னா மத்தவங்க 20 வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டத நீங்க 2 நாள்ல படிச்சு கத்துக்கலாம். அடுத்த டெக்னிக் பி, கேளுங்க. பிகம் அ லிசனர். கத்துக்கிறதுக்கு அடுத்த வழி நல்லா கேக்குறது. யார்கிட்ட கேட்கணும்? வெற்றிகரமான ஆளுங்க கிட்ட கேளுங்க. அவங்க என்ன செஞ்சு வெற்றி அடைஞ்சாங்கன்னு கத்துக்கங்க. பாசிட்டிவ் லெசன்ஸ் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். தோல்வி அடைஞ்சவங்க கிட்ட கேளுங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சு தோத்தாங்கன்னு கத்துக்கங்க. ஆனா அவங்க செஞ்ச தப்ப நீங்க செய்யாதீங்க. நெகட்டிவ் லெசன்ஸ்ல இருந்து கத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போற அட்வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஒரு ஏழை ஒரு பணக்காரரை டின்னருக்கு கூப்பிட்டு அவங்க சொல்றத பொறுமையா உட்காந்து கேட்கணும். உடனே உங்க மனசு சொல்லும், அது சரியில்லை, அவன் தான் பணக்காரன்ல, அவன் சாப்பாடு அவனே வாங்கிக்கிட்டோம், நான் ஏன் வாங்கி தரணும்? இந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் ஏழையா தான் இருப்பாரு. அந்த டின்னருக்காக நீங்க செலவு பண்ற 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அது செலவில்ல, இன்வெஸ்ட்மெண்ட். 2 மணி நேரம் ஒரு வெற்றியாளர் கூட உட்காந்து பேசும்போது உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கலாம். அது உங்க வருமானத்தை 10 மடங்கு கூட அதிகமாக்கலாம். யோசிங்க. அடுத்த டெக்னிக் சி, கவனிங்க. பிகம் அன் அப்சர்வர். 3வது ஃபைனல் டெக்னிக், கவனிக்கிறது. வெற்றிங்கிறது எப்பவுமே தன்னோட தடயங்களை, அதாவது க்ளூஸை விட்டுட்டு தான் போகும். நீங்க வெற்றிகரமான ஆளுங்களை கவனிக்க ஆரம்பிச்சா அந்த க்ளூஸ் உங்களுக்கே கிடைக்கும். அவங்க எப்படி கான்பிடென்டா கை குலுக்குறாங்க, அந்த லேடி எப்படி தெளிவா பேசுறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, இதெல்லாத்தையும் கவனிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்குறதுல 2 விதம் இருக்கு. நம்பர் 1, சைட், கண்ணால பாக்குறது. இதுல உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். நம்பர் 2, இன்சைட், மனசால பாக்குறது. இதுலதான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும். கண்ணால ஒரு காரை பாக்கலாம், ஆனா மனசாலதான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க முடியும். உங்க 2 கண்ணையும் வேலை செய்ய வைங்க. எங்க இருக்கீங்களோ அங்க முழுசா இருங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஐடியா அங்க கூட இருக்கலாம். சோ முதல் வழி, அறிவை வளர்த்துக்கங்க. படிங்க, கேளுங்க, கவனிங்க. மாயோட கதை மூலமா அறிவை வளர்த்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம பார்த்தோம். படிங்க, கேளுங்க, கவனிங்கன்னு சொன்னேன். ஆனா ஒரு உண்மைய நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல சமையல் புத்தகத்தை வாங்கி அதை மேல இருந்து கீழே வரைக்கும் படிச்சுட்டா உங்க வயிறு நிறைஞ்சிருமா? நிறையாதுல்ல. அப்ப உங்க வயிறு நிறையணும்னா என்ன பண்ணணும்? நீங்க எழுந்து கிச்சனுக்குள்ள போய் அங்க இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு பாத்திரத்தை வச்சு சமையல் செய்ய ஆரம்பிச்சாதானே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அறிவுங்கிறது அந்த ரெசிபி புக் மாதிரி தான், செயல் தான் அந்த சமையல். இதுதான் நம்ம 2வது வழி. வேலை செய்ய ஆரம்பிங்க. நம்பர் 1, ரியலைஸ் யுவர் பவர் டு ஆக்ட். உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நீங்க நினைச்சா நீங்க உங்களே ஒரு வேலை செய்ய வைக்க முடியுங்கிறது தான். இந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க உற்சாகம் அடையணும். நாளையில இருந்து காலைல 15 நிமிஷம் முன்னாடி எழுந்துக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராச்சும் தடுக்க முடியும்? கண்டிப்பா இல்ல. ஏன்னா அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. எந்த ஒரு நாள்ல வேணும்னாலும் உங்க வாழ்க்கையோட திசையை மாத்துற சக்தி உங்க கையில இருக்கு. ஆனா எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது? சிம்பிள், டிசிப்ளின் மூலமா தான். நம்பர் 2, டிசிப்ளின் இஸ் பில்ட் இன் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஒழுக்கம்ங்கிறது ஒரு தசை மாதிரி, அதாவது ஒரு மசில் மாதிரி. நீங்க முதல் நாள்லயே ஜிம்முக்கு போய் 100 கிலோ தூக்க முடியுமா? 5 கிலோ 10 கிலோன்னு சின்ன சின்ன வெயிட்ல இருந்தா ஆரம்பிக்கணும். அதே மாதிரிதான் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒழுக்கங்களை பழகிக்கங்க. காலையில எழுந்ததும் பெட்டை சரி பண்றது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறது, டெய்லி 10 பேஜ் புக்கு படிக்கிறது, தள்ளி போட்டு ஒரு சின்ன வேலையை அன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது. இந்த சின்ன விஷயங்களை செய்யும் போது உங்க டிசிப்ளின் மசில் ஸ்ட்ராங் ஆகும். அப்ப வாழ்க்கை உங்க மேல பெரிய சேலஞ்சை தூக்கி போடும்போது அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க. சின்ன கல்ல தூக்க முடியாதவனால பெரிய பெரிய பாறையெல்லாம் எப்படி தூக்க முடியும்? நம்பர் 3, செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் யுவர் ஓன் என்ஜின். நிறைய பேர் சொல்ற விஷயம், யாராவது வந்து என்ன மோட்டிவேட் பண்ணா நான் கலக்கிருவேன் தான். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவங்க வரவே இல்லைன்னா உங்க வாழ்க்கை அப்படியே நின்னுடுமா? மத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்க வண்டிக்கு நீங்க தான் டிரைவர், நீங்க தான் என்ஜின். உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். அதுக்கு பேரு தான் செல்ஃப் மோட்டிவேஷன். உங்களை நீங்க தான் புஷ் பண்ணி கொண்டு போகணும். சோ 2வது வழி, ஆக்ட் பண்ணுங்க. டிசிப்ளினா ஸ்மால் ஸ்டெப்ஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க. அடுத்து வழி நம்பர் 3, சிஸ்டமை ஏமாத்த நினைக்காதீங்க. ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு 2 சிற்பிகள் இருந்தாங்க.
2 பேருமே திறமையானவங்க. ஒரு கோவில் திருவிழாக்காக ஊர் தலைவர் 2 பேருக்கும் தலா 10 மர சிலைகளை செய்யற வேலையை கொடுத்தாரு. சோமு புத்திசாலியா இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டான். அவன் குறைவான விலையில சரியா காயாத ஈரமான மரங்களை வாங்கி வேகமா சிலைகளை செதுக்குனான். வெளியில பாக்குறதுக்கு அழகா தெரியணும்னு ஒரு விதமான பளபளப்பான வார்னிஷ் அடிச்சு சொன்ன தேதிக்கு முன்னாடியே சிலைகளை ஒப்படைச்சு பணத்தையும் பாராட்டியும் வாங்கிக்கிட்டான். ராமுவோ நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்தான். அவன் விலை அதிகமா இருந்தாலும் பல வருடங்கள் முதிர்ந்த தரமான தேக்கு மரங்களை வாங்கினான். ஒவ்வொரு சிலையும் பார்த்து பார்த்து நிதானமா செதுக்குனான். அவனுக்கு அதிகமான நேரம் பிடிச்சது, லாபமும் குறைவாதான் இருந்தது. சோமு அவனை பார்த்து இவ்ளோ கஷ்டப்பட்டு மெதுவா வேலை செஞ்சா எப்படி சம்பாதிக்க முடியும்னு கிண்டல் பண்ணான். சில மாதங்கள் கடந்துச்சு. வெயிலும் மழையும் மாறி மாறி வந்தது. சோமுவோட சிலைகள்ல விரிசல்கள் விழ ஆரம்பிச்சது. ஈர மரமா இருந்ததால அந்த சிலையோட வடிவம் மாறுச்சு. வார்னிஷ் உதிர்ந்து பொலி விழுந்துச்சு. சிலைகள் அசிங்கமா மாறுச்சு. ஆனா ராமுவோட சிலைகளோ காலப்போக்குல இன்னும் அழகா மாறுச்சு. தரமான தேக்கு மரம் வெயிலுக்கும் மழைக்கும் ஈடு கொடுத்தது. இன்னும் உறுதியா கம்பீரமாச்சு. அப்ப சோமுக்கு புரிஞ்சது, குறுக்கு வழியில கிடைக்கும் வெற்றி தற்காலிகமானது, நேர்மையான வழியில சரியா செய்யப்படும் வேலைக்கு கிடைக்கும் மரியாதை நிரந்தரமானது. இந்த கதை சொல்ற அதே பாடத்தை தான் நம்ம வாழ்க்கையின் 3வது வழியும் சொல்லுது. வாழ்க்கை பயணத்தின் இந்த 3வது மற்றும் மிக முக்கியமான படி ஒரு சிறிய எச்சரிக்கை தான். நினைவுல வச்சுக்கோங்க, குறுக்கு வழியில கட்டப்பட்ட கட்டடம் சீக்கிரம் விரிசல் விடும். சிஸ்டம்ங்கிறது நீங்க வேலை பண்ற ஆர்கனைசேஷன், வாழற சமூகம், இல்ல வாழ்க்கையோட அடிப்படை விதிகள், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த ரூல்ஸ ஃபர்ஸ்ட் கத்துக்கங்க, அதுல கடுமையா உழைங்க. ஆனா ஒருபோதும் அதை ஏமாத்தி குறுக்கு வழியில போக நினைக்காதீங்க. சில பேரு கொஞ்சம் கத்துக்கிட்டதும் சிஸ்டமோட ரூல்ஸ வளைக்கவும் நெளிக்கவும் தங்களுக்கு சாதகமா மாத்தவும் முயற்சி பண்றாங்க. அவங்க நேரத்தை மிச்சப்படுத்துவதாவோ புத்திசாலித்தனமா செயல்படுவதாவோ நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல. மலிவான வழிகள் மலிவான வாழ்க்கையதான் பரிசளிக்கும். சரியான பாதையில போறதுக்கு சில நேரம் அதிகமான நேரமும் காலமும் எடுக்கலாம். கொஞ்சம் கடினமாவும் இருக்கலாம். ஆனா அதோட முடிவு உறுதியானதா நிரந்தரமானதா இருக்கணும். சரின்னு உங்க மனசுக்கு படும் விஷயத்துல ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாதீங்க. முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. இந்த வருஷம் உங்களுக்குள்ள ஆழமா நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்ககிட்ட புதஞ்சு கிடக்கிற சூப்பரான திறமைகளை வெளியே கொண்டு வாங்க. அதை யூஸ் பண்ணணும்னு தான் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு உங்க வாழ்க்கையில எதை மாத்தணுமோ அதை மாத்துங்க. இதை செய்ய நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா உங்களால மாற முடியும். இந்த வீடியோ முடியும் போது நீங்க பழைய ஆளா இருக்க தேவையில்லை. நீங்களா விரும்பினால் தவிர. இப்போ நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கங்க. நாளையில இருந்து என் வாழ்க்கையோட திசையை மாத்த நான் என்ன செய்ய போறேன்னு யோசிங்க. நாளையில இருந்து நீங்க வித்தியாசமா எதையாவது செய்யலன்னா என்ன ஆகும்? உங்க அடுத்த 5 வருஷம் போன 5 வருஷம் போலவே தான் இருக்கும். கடந்த காலத்தை பாருங்க, அதுதான் உங்க எதிர்காலத்தோட கண்ணாடி. நீங்க மாறாத வரை எதுவுமே மாறாது. அந்த மாற்றத்துக்கான சாவி உங்க கையில தான் இருக்கு. நாளைக்கு நீங்க எல்லாத்தையுமே மாத்தலாம், இல்லனா கொஞ்சமா மாத்தலாம், இல்லனா எதையாவது மாத்தலாம், இல்லனா எதையுமே மாத்தாமலும் இருக்கலாம். இது நீங்க முடிவெடுக்கிற நேரம். உங்க வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு நாம ஒரு பயணம் போனோம். வெற்றியையும் சந்தோஷத்தையும் நோக்கி போற அந்த பயணத்தோட 3 முக்கிய படிகளை பார்த்தோம். கேட்டுக்கோங்க. விஷயங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. படிங்க, கேளுங்க, கவனிங்க, அறிவு தேடுங்க, செயல்படுங்க. கத்துக்கிட்டத வெறும் அறிவா வச்சுக்காம ஆக்ஷன்ல காட்டுங்க. சின்ன சின்ன ஒழுக்கங்கள்ல இருந்து தொடங்குங்க. நேர்மையா இருங்க. குறுக்கு வழிகளை விட்டுட்டு சரியான பாதையில போங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா, கத்துக்கோ, செயல்படு, நேர்மையாக இரு. உங்க வாழ்க்கையோட சிற்பி நீங்க தான். வெளியே இருந்து யாரும் வந்து உங்க தலையெழுத்த மாத்த போறதில்ல. உங்ககிட்ட திறமைகள் அப்படிங்கிற உளியும் நேரம்ங்கிற சுத்தியலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி லேட் ஆக்காதீங்க. அந்த உளிய கையில எடுங்க. உங்க வாழ்வின் மாஸ்டர் பீஸை இன்னைக்கே செதுக்க ஆரம்பிங்க. கடைசியா காந்திஜி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துல பார்க்க விரும்பும் மாற்றமா நீங்க இருங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.